ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜிம்பாப்வே வாஸ் பாகிஸ்தான் T20 மேட்ச் ரிசல்ட்டை பற்றி தான் இப்போதைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம நிறையவே வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். டெய்லியுமே நம்ம வீடியோஸ் போட்டுகிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சின்ன ஜாப்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது எப்படி என்ன ஏதுன்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களுக்கு அப்படி புரியலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். உங்களுக்கான டவுட்ஸை மொபைல் நம்பரில் கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய டவுட்ஸை கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. சிம்பிள் ஒர்க்கு தான், மந்த்லி ஈஸியாக சம்பாதிக்கலாம். அது எப்படி என்ன ஏதுன்னு வாங்க பார்க்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நிறைய கோர்சஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் எந்த ஒரு குவாலிஃபிகேஷனுமே தேவையில்லை. ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதும், பேசிக். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற கோர்சஸை பயன்படுத்தி நீங்கள் இந்த மந்த்லி இந்த பிஸ்னஸில் 8,000 15,000 வரை ஈஸியாக ஏர்ன் பண்ணிட்டு போகலாம். அது எப்படி என்ன ஏதுன்னு ஒரு சின்ன வீடியோவில் ஷோ பண்ணி காமிக்க போகிறேன். அப்படி உங்களுக்கு புரியலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அதில் மொபைல் நம்பர் இருக்கும். கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய டவுட்ஸை கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அதை பற்றின ஒரு சின்ன வீடியோ தான் இப்போதைக்கு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அவ்வளோதான் கைஸ், அந்த வீடியோ முடிஞ்சது. உங்களுக்கு எதனா டவுட்டாக இருந்தால் கண்டிப்பாக கேட்டுக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு நாங்கள் பவுல் பண்ணுறோன்னு சொன்னாங்க. இதில் ஃபஸ்ட் ஆஃப் காலில் வராங்கன்னா ஜிம்பாப்வே அணி ரொம்ப சுமாராக விளையாடி 147 ரன்னுக்கு 8 விக்கெட்டில் பெருக்கி 20 ஓவரை கம்ப்ளீட் பண்ணாங்க. இதில் பார்த்திங்கன்னா பென்னட் 49 ரனில் அவுட் ஆகிட்டார். மறுமணி 30 ரனில் அவுட் ஆகிட்டார். டெய்லர் 14 ரனில் அவுட் ஆகிட்டார். புருல் 8 ரனில் அவுட் ஆகிட்டார். சிக்கந்தர் ராசா 24 பாலில் 34 ரன் அடித்து நாட் அவுட்டாக இருந்தார். ரொம்பவே ஒரு சிறப்பாக விளையாடி டீமுக்காக லாஸ்ட் வரையும் போராடினார் சிக்கந்தர் ராசா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவன்ஸ் 2 ரனில் அவரும் தன்னோட விக்கெட்டை விட்டார். மபாசா அவரும் தன்னோட விக்கெட்ஸ் விட்டார் 1 ரனில். நகர்வா நாட் அவுட்டாக இருந்தார். கடைசி வரையும் 147 ரன் தான் அடித்தாங்க. ஜிம்பாப்வே அணி 148 ரன் அடித்தா வெற்றி பெறுன்னு சொல்லிட்டு டார்கெட்டை கொடுத்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் ரொம்பவே சூப்பராக பவுலிங் பண்ணியிருக்காங்க. அதனால தான் 147 ரன் கொடுத்துருக்காங்க 20 ஓவரில். ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதில் யார் எக்ஸ்ட்ரா விக்கெட் எடுத்துன்னு பார்த்திங்கன்னா நவாஸ் 2 விக்கெட், அகமது 1, அயேப் 1, மிராசா 1, அஃப்ரிடி 1 விக்கெட்ஸ் எடுத்து இந்த மேட்ச்சு 147 ரன்னுக்கு 20 ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 148 ரன் அடித்தா வெற்றி பெறுன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃபை களமிறங்கினாங்க பாகிஸ்தான் அணி. ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா சுமாராக தான் விளையாடினாங்க. எடுத்தோடனே 4 விக்கெட்ஸ் விட்டாங்க. 79 ரன் தான் அடிச்சிருக்காங்க. 41 பால் 69 ரன் அடிக்கணும். இதில் யார் எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்கான் 16 ரனில் அவுட் ஆகிட்டார். ஐயூப் 22 ரனில் அவுட் ஆகிட்டார். பாபர் அசம் 3 பாலில் டிக் அவுட் ஆகிட்டார். ஆஹா 1 ரனில் அவரும் தன்னுடைய விக்கெட்ஸை விட்டார். ஜமான் 15 ரன் நாட் அவுட்டாக இருக்கார். கான் அவரும் 19 ரனில் நாட் அவுட்டாக இருக்கார். இதில் யார் விக்கெட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா எவன்ஸ் 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. கிரீமேர் 1 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மபாசா அவரும் தன்னுடைய 1 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த மேட்ச்சே ரொம்பவே சின்சியராக போயின்னு இருக்குது. ரொம்பவே சூப்பராக பவுலிங் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஜிம்பாப்வே அணியும் சிறப்பாக பந்து வச்சு பண்ணிகிட்டே இருக்காங்க. ஜிம்பாப்வே ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி பந்து வச்சு பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். இன்னும் கூடிய சீக்கிரத்தில் கண்டிப்பாக அதோடைய ரிசல்ட்டு வரும். நம்ம முன்னாடியே கொஞ்சம் வீடியோ போடுறதுனால உங்களுக்கு யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கும் ஷோ ஆகும். புதுசாக யாருன்னா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம அடுத்து வீடியோ போகும்போது ஷோ ஆகும். தேங்க்யூ. விஷ் யூ வெல்.